தமிழக முதல்வர் எனக்கு நெருங்கிய நண்பர். என் தொகுதி மக்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை செய்து தந்துள்ளார். அவர் பூரண நலம் பெற வேண்டுகிறேன் என திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். திருச்சி பாஜக நிர்வாகி இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் திருச்சி வண்ணாரப்பேட்டையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகிறார். தூத்துக்குடி விமான விரிவாக்க நிலையத்தை திறந்து வைத்து 4500 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை துவங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் திருச்சி வந்து தங்குகிறார். பின்னர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கோவில் பார்வையிட்டு கலை கலாச்சார விழாவில் கலந்து கொள்கிறார். பல்வேறு நாடுகளை கைப்பற்றியவர் ராஜேந்திர சோழன். அவர் போல உலகமெங்கும் சென்று வெற்றி வாகை சூடும் நபராக பிரதமர் மோடி இருக்கிறார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நன்றாக உள்ளது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி கூறியது குறித்த கேள்விக்கு 2 தினங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் 10 படுகொலை நடந்துள்ளது. 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் வழக்கு பதிவு செய்யவில்லை. லாக்அப் டெத் நடக்கிறது. 7 பவுன் நகைக்காக வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். யாருக்காக சொல்கிறார் KS அழகிரி? சட்ட ஒழுங்கு சரியாக உள்ளதா? இதெல்லாம் அவர் வீட்டில் நடந்தால் அவருக்கு தெரியும். தமிழக முதல்வர் எனக்கு நெருங்கிய நண்பர். எனது தொகுதிக்கு பொதுமக்கள் கோரிக்கைகளை செய்து கொடுத்துள்ளார். அவர் பூரண நலம் பெற வேண்டுகிறேன். மருத்துவமனையில் இருந்து கோப்புகளை பார்க்கிறார் என்றால் அதனை வரவேற்கிறேன். உங்களுடன் முதல்வர் திட்டத்தை அரசு அதிகாரிகளை கொண்டு நடத்துகின்றனர். அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக ராஜினாமா செய்து இருக்க வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்று 2 கோடி பேரை சேர்த்துள்ளனர் என திமுக கூறுகிறது. தமிழக முதல்வர் வந்தால் கொடி ஊன்றுவதும் மற்ற கட்சி தலைவர்கள் வந்தால் கொடி அகற்றுவதும் திமுக ஆட்சியில் நடக்கிறது. என்னை பொறுத்தவரை திமுக இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. குரான் மீது ஆணையாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்துக்கு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. குரான், பகவத்கீதை போன்றவற்றை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்தார்.